அது என்னாண்டே தெரியல மாப்பிள்ள. எங்க எனக்கு திங்கிற ஐட்டம் தான் பளிச்சுன்னு தெரியுது. அவனை விடு மாப்பிள்ள, அவன் ஒரு சோத்தமிக்கு. இவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லு கணக்கா இருக்கு, எப்படி தேரும் பேச்ச மாத்திடுவான். இல்லைன்னு நம்மளை தாளிச்சு கொட்டிடுவாங்க. மாப்பிள்ள பொங்கி திங்க அரிசி இருக்கு, குடிக்க சாரா இருக்கு, கடிச்சுக்க நல்லா குறும்பாடு இருந்தா நல்லா இருக்கும்ல. குறும்பாடு என்ன விலைக்கு தெரியும்ல? காசு வச்சிருக்கியா? அடக்கு இருக்கு பல. எந்த பொருளோட நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதுக்கும் ஏற்பாடு இருக்குடா. டேய் மாப்பிள்ள, காப்பை முடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. நின்றுக்கிட்டு இருக்க பயில தூங்கிக்கிட்டு இருக்காங்கிற. டேய் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. வளர்த்து கிளட்டு கிடக்காரங்க வளர்க்க ராக்காவை காக்கும்போது திருட்டு பயிலுக வந்தா பார்த்து ஏமாறட்டுங்கிறக்காண்டி நின்ன மணிக்கு தூங்குவானுங்க. அதை இந்த பய பிள்ளைக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. போயிட்டே இருங்க, இந்த வந்துறேன். ஆடா இல்ல அந்த பையன் எப்படி நின்று மேய்க்க தூங்குற பாட்டு வரேன். ஆடா ஆமையா நின்று மேய்க்க தான் தூங்குறான். குடியே தூக்கிட்டாங்களே. ஏய் ஏய் நில்லுங்கடா டேய். களவாணி பயலுங்கடா, மரியாதையா குட்டியை விட்டு போயிருங்கடா. களவாணி பயலா இவனெல்லாம் வாய உடைக்கும்டா. உனக்கு தெரியல? என்னடா நீ எங்களை கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? செவல குட்டியை குட்ரா. இந்த பையன் வாங்கினடி பத்தாது, கையை காலை முடிச்சாதெல்லாம் சரியா இருக்கும். அது நான் ஆசையாக வளர்த்த ஆடு, என் செவலை. அதை கூட நான் வேற குட்டி தரேன். ஏண்டா எங்களை என்ன கோட்டி போகணும்னு நினச்சியா? அடிச்சு பிடிக்க முடியலன்னு அழுது பிடிக்க போகலான்னு பார்க்குறியா? சத்தியமாக வேற ஆடு தரேன். கொலப்புறானே நம்மளை கொடுக்காதரா. பா இன்னைக்கும் சுடுகாட்சின்னு சொன்னானே. நில்லுங்க, நான் போய் வேற ஆடு கொண்டாறேன். ஏய் எதுக்கு ஆளை குட்டியாந்து பிடிச்சி கொடுக்க போறியா? உனக்கு தான் ஆட்டுக்குட்டி வந்துருச்சுல, போப்பா போ. கையை கட்டினது வாய் கட்டாமல் போச்சு. ஐயோயோ வாக்கு மாறக்கூடாதுங்க, சத்தருங்க வரேன். சொன்ன மாதிரியா கொண்டாத்தாண்டா. கொண்டா கொண்டா குடு 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 குடு. நம்பல, நாங்க சொன்னா வாக்கு மாற மாட்டோம். கறி கஞ்சிக்காக தானே ஆட்டை தூக்குனீங்க, இந்தாங்க. என்னது இது? உப்பு கண்டம் பொரிச்சு தின்னுங்க, நல்லா இருக்கும். நல்ல பையலா இருக்காட்டா. நாளைக்கு வாரம் போலாம்ல. பிடிக்க முடியாதுமா. 12 சோனா ஐயா சுத்த நேரம் பொரியா, இப்பதான் ஆட்டமே சூடு பிடிச்சிட்டு இருக்கு. 12 2 3. ஐயா என்னய்யா ஐயா நொய்யான்னுட்டு இப்ப என்ன வேணும் உனக்கு? கெடக்கூலியா? கூலியா? ஏய் என்னய்யா நீதானே ஆசைப்பட்டு கேட்ட கெடை போடணுன்னு, பிற எதுக்கு கூலிங்கிற? கெடை போட்டதுக்குயா? என்னய்யா கெடை போட்டதுக்கு கெடை போட்டதுன்னுட்டு வந்தீங்க, 4-5 நாள் தங்குனீங்க, கொண்டு வந்த சாமான் ஜெட்டு ஆடு ஆளு அம்பு சேனை அத்தனையும் அப்படியே கொண்டுல போயிட்டீங்க, பின்ன எதுக்கு கூலிங்கிறேன்? ஐயா இப்படி அக்கறமா பேசாதீங்க. கெடை போடுறதே புழுக்க உரத்துக்குத்தான். நீங்க கொடுக்குற கூலியை வச்சு 8 தலைமுறைக்கு உட்காந்தா திங்க போறோம். ஒரு 4 நாள் பொழுது நிம்மதியா கஞ்சி குடிப்போம். சரியா ஓம் பாயிண்ட்டுக்கே வர. புழுக்கே போட்டு போறீங்க, அந்த புழுக்கு எங்க இருந்து வச்சுங்கிறேன்? என் இடத்துல இருக்கிற செடி சேர்த்து தானே ஆடு புழுக்க போட்டிருக்கோம், பிறகு எதுக்கு காசுங்கிறேன்? சுத்தி அரச புரசலா சொன்னாங்க. அவன் தீம்பாவி, பச்சை மரத்தை தொட்டாலே எரிஞ்சிருக்கணும். சரியா தையா இருக்கு? உழப்போட அருமை உட்காந்து திங்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? உமக்கு வக்கில் என்ன உம்ம இடத்துக்கு சக்காத்தா புழுக்கைய கொட்டினேன்னு நினைச்சுக்கிறேன். ஐயா ஈனப்புல பிழைக்கிற நாய் எகத்தலமா காட்டுற, ஓடி போயிரு. இனிமே இந்த ஊருக்குள்ள எங்க நீ கெடை போட்டு பிழைக்க முடியாது. தலையாரி நானு என்கிட்டே காட்டுறேன் அவன் துமுற.
ஐயா. சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ம். பச்சைக்கலையும் எதுக்குயா? ஒரு சொல்கிறேன். சந்திர சூரியனை சாட்சியா வச்சு இந்த வெட்ட வெளியில பொழப்பு நடத்துறோம். எங்க பொழப்புக்கு உண்டான கூலிய கொடுக்காம எங்க வயித்துல அடிச்ச அந்த தலையாரியோட நிலம் அத்து அரவ மத்து புல்லு பூண்டு கள்ளி கூட முளைக்காம காஞ்சு கரடு தட்டி மக்கி மண்ணா போகணும். அந்த எங்க கிடக்குழிய கொடுத்து கணக்கு தீக்கிற வரைக்கும் இந்த நிலம் பொட்டலாத்தா கிடக்கணும், பொட்டலாத்தா கிடக்கணும். கிளட்டு விளையிற பூமியில பச்சை களையத்தை போச்சு சாவமா விடுற. உன்னை உரிச்சு உப்ப தடவி எலுமிச்ச மரத்துக்கு அடிவரமா புதைக்கல. காவக்கார போயிருப்பானே. தூங்கிட்டாயா? டேய் மாப்பிள, காவக்கார போய் தூங்கிட்டான்டா. வாங்கடா போம்டா. அது ஒத்த மாட்டுக்கு எத்தனை பேர் போடா போடா லூசு போல. களை வாங்க போகிறது நம்ம ஒன்றுதான். சுற்றி எம்பட்டு பாடு கொலை வரையோ வாக்குது. கண்ணு குட்டினா கூட கம்பு குட்டை வச்சு கொண்டு போயிடலாம். இவங்க கறவை மாடில் கேட்குறாங்க. எத்த தண்டி எப்படி அட்டையை போட்டு கொண்டு போகிறது? இதில் ஒத்தையில் வேறு அனுப்பிச்சுட்டாங்க. என்னது யாரையும் கட்டி போட்டிருக்காங்க? இது அந்த ஆட்டுக்கார பயில. டேய் மாப்பிள்ள, டேய் டேய் இங்கே வாங்கடா. டேய் இங்கே வாங்கடா. வாடா பாப்பா. யாருன்னு தெரியுதா? ஏய் ஆட்டுக்கார பையன் தானே அவன்? ஆமாடா அவனே தான்டா. இவனது கட்டி போட்டிருக்காங்க தெரியலையடா. டேய் பாவம்டா. மாப்பிள்ள சொல்ல சரிதான், வாடா. இந்தாயா. மாயா, உசுரை காப்பாற்றினவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான். ஏய் அந்த அவுச்ச முட்டை எடுத்து இங்கே வைடா. அப்புறம் தானே வாங்குவாங்க யாராவது. அங்கேயே வச்சுக்கிட்டேன்னா? இதை எடுத்து வச்சுட்டேன். என்ன அண்ணாச்சி எப்படி இருக்கிய? வயிற்றுச்சலை கிளப்பாதப்பா. மழை பெஞ்சு வியாபாரம் கெட்டு போச்சுன்னு நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ வேற வந்து. ஓஹோ, அதான் வியாபாரம் டல் அடிக்குதுன்னு கூத்து கோமாளி பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களோ? டவுனுக்கார பையப்பா, புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? உன் பதிவு வாங்கிட்டு போ. 2 பாட்டில் கொடுத்து அனுப்பு. இந்தா. ஏய் இங்க வா. என்ன எச்சி கிளாஸ் கழுவுறதுக்கு எம்ஜிஆர் கெட்டப்பு. ஏய் விடுப்பா, சின்ன பையிட்ட போய் கரைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒத்தக்கண்ணா வர்றான்னு சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்னே கட்டியா சோறு விட்டுவாங்க. ஏய் போப்பா, போ போங்கிறேன்ல. யாருண்ணே இவன்? காசையும் கொடுத்து சாராயம் மீனாமா குடிக்க? காவாலி பையடா தம்பி. இவனோட சேர்த்து 3 தருதலைங்க. இதே பொழப்பு தான். இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு.
ஊர்ல இருந்து பயலுகளை இறக்கி போட்டுருவோம்ண்ணே. ஏய் இவனு கிருத்தியம் முடிச்ச பயலுவடா. 6 மாதம் முன்ன கடை அடைச்சிட்டு கோர்ட்டு கேஸுன்னு ஆயிரக்கணக்காக செலவழிச்சானே யாரால? இவங்களால தான். என்னண்ணே சொல்றீங்க? ஆமாடே, காசு இல்லாம சாராயம் தர மாட்டேன்னு சொன்னதுக்கு அரளி விதையை அரைச்சு ஊரெல்லாம் கலந்து விட்டுட்டானுங்க. அதை குடிச்சு 10-15 பேர் சாக கிடந்து யாத்தே. என்ன வளமுடா? வெறும் சுடுகஞ்சி செஞ்சிருந்தேன். ஏண்டா ஏதாவது சல்லுபுல்லு உரைக்கிற மாதிரி குழம்பு வைக்க வேணாமா? நான் இன்னும் ஒண்டாட்டியா வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்ட பொத்துக்கிட்டு இருக்க தின்ட்டு போட. அந்த ஆட்டுக்கார போயிடா. ஆரம்பிச்சிட்டாண்டா. ஏங்க இப்போ பரவாயில்லைங்க. ஏது கும்பிட்டு தூரம் எல்லாம் உங்களை பார்க்க தான். நீங்கள் மட்டும் அன்றைக்கி வந்து காப்பாற்றலைன்னா பசியில் ஈரக்கொலை கருகி மக்கி மண்ணாக போயிருந்துருப்போம். உங்களை காப்பாற்றின உங்களுக்கு என் கையால் கறியஞ்சோறும் ஆக்கி போட்டு பசியாற்றணும்னு ஆசை. அதான் குட்டியோடு வந்திருக்கேன். விடுறா மாப்பிள்ள, ஏதோ ஆசையாக பொங்கி போடுன்னு நினைக்கேன். அனாத பக்கிய பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியல? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சோறு பொங்கி போட்டு போயிடுவ. நீ தான் இந்த சோத்துக்கு நாக்கு அலையும். என்ன பண்றேன்னு கேட்கான். நான் பொங்கி போடுறேங்க. ஆயுசுக்கு கறிச்சோறு ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரியா வராது. மாப்பிள்ள சொல்றதான் சரி. நீ ஆட்டை எடுத்துட்டு கிளம்பு. சரியா வருங்க. ஆபத்துக்கு உதவுறவங்க தானங்க ஒட்டு உறவு எல்லாம். அப்படி பார்த்தா நீங்க தானங்க என் சொந்தம். சத்தியமாங்க மனசுல இருந்தாங்க பேசுறேன். இல்லங்க பெருசா ஏதோ வட்டம் போடுறானுங்களே. பொங்கடா மாட்டீங்களா? வந்த இடத்துல சேக்காளி கணக்கா 3 பேர் கிடைச்சாங்களேன்னு ஒட்ட வந்தா வெட்டியா விடுறீங்க. பொங்கடா நொன்னீங்களா? அவனை மறிச்சிடா. மறிடா மறிடா. வேணாண்ணே. அண்ணே வேண்டாண்ணே. தெரியாம பண்ணிட்டேண்ணே. வேண்டாண்ணே. எப்படியோ அப்படி மனசுல வந்து பேச அப்பதான் ஒட்டு